வெல்கம் டு our சேனல் ஜேஜே ஹாப்பி ஹோம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சேனலில் நான் ரமதானுக்காக கொஞ்சம் செஞ்சு வச்ச ப்ரிப்ரேஷன்ஸ் பற்றி தான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கிறேன். ஆக்சுவலி நான் பிளான் பண்ணது நிறையா, பட் என்னால் ரொம்ப கம்மியாக தான் ப்ரிப்பேர் பண்ண முடிஞ்சிச்சு. ஏன்னா எங்கள் வீடே இப்போது தலை கீழே இருக்குது. இன்றைக்கி நான் வாய்ஸ் ஓவர் கொடுக்கும்போது சாட்டர்டே. ஆக்சுவலி இந்த வீடியோவே 2 days பிஃபோர் போஸ்ட் பண்ண வேண்டியது, பட் சடனாக ஒரு பிளான் எங்களுக்கு. ஸோ அதனால் எனக்கு டிலே ஆகிடுச்சு. அதனால தான் என்னால் நிறையா ரெசிபீஸ் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணி வச்சுருந்ததெல்லாம் செய்ய முடியாமல் போயிடுச்சு. ஸோ கொஞ்சம் தான் பண்ணியிருந்தேன். ஆக்சுவலி வீட்டில் பெயிண்டிங் ஒர்க் போயிட்டுருக்கு. அது நாங்கள் முன்னாடியே பிளான் பண்ணோம், பட் இடையில கேன்சல் ஆகிட்டு மறுபடியும் இப்போ பண்ணுற மாதிரியே ஆயிடுச்சு. ஓகே, பண்ணுறோம், ரமதானுக்கு முன்னாடியே பண்ணால் நல்லாயிருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் சாட்டர்டே சண்டே இந்த 2 நாளில் தான் பிளான் பண்ணி நடந்துகிட்ருக்கு. வீடே தலைக்கீழே இருக்குது. ஸோ லாஸ்ட் விலாக் நான் ஷேர் பண்ணியிருந்தேன் ரமதானுக்காக கொஞ்சம் ஷாப்பிங்லாம் பண்ணியிருந்தேன்னு சொல்லிட்டு அந்த கண்டெய்னர்ஸ்லாம் நைட்டோட நைட்டாக வாஷ் பண்ணி எடுத்து வச்சிட்டேன். ஸோ தட் மார்னிங் ரீஃபில் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மார்னிங் எழுந்ததுமே அந்த ஒர்க் தான் இப்போ நான் பண்ணிகிட்ருக்கேன். கண்டெய்னர்ஸ்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு ஃபுல்லாக வாங்கின ஐட்டம்ஸ்லாம் ரீஃபில் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் தென் இது கூடவே கொஞ்சம் ப்ரிப்பேர் ஒர்க்கும் நான் பண்ணியிருந்தேன். இது நார்மலாக நான் செய்கிறது தான், ரெகுலராக வருஷம் பண்ணுற ஒர்க்ஸ் தான். இருந்தாலுமே இது கூட 2-3 ரெசிபீஸ்லாம் பிளான் பண்ணியிருந்தேன், பட் அதை என்னால் ஷோ பண்ண முடியல. நெக்ஸ்ட் vlogல நான் ஷேர் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் கஸ்டர்ட் பவுடர் ரெசிபி நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ இது ரொம்பவே ஈஸி தான், நம்ம வீட்டிலே செஞ்சிடலாம். வெளியில் ப்ரிசர்வேட்டிவ்ஸோடு நம்ம வாங்க வேண்டிய தேவை இருக்காது. ஃபர்ஸ்ட் ஒரு மிக்சர் ஜார் எடுத்துக்கலாம். அதில் 1 கப் அளவு நான் சுகர் சேர்க்குறேன். எந்த கப் எடுக்கிறீங்களோ அதே அளவாக மெஷர்மெண்ட் வச்சுக்கோங்க. அது கூட பார்த்திங்கன்னா கார்ன்ஃப்ளவர் எடுத்திருக்கேன், வெண்ணிலா எசன்ஸ், அப்புறம் கொஞ்சமாக டர்மரிக் பவுடர் நான் எடுத்துருக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் எல்லோ ஃபுட் கலர் ஒரு ஆரஞ்சு எடுத்துக்கலாம். அண்ட் அது கூடவே மில்க் பவுடர் நல்ல குவாலிட்டியான பிராண்டடாக பார்த்து எடுத்துக்கோங்க. நான் அமுலியா பிராண்டு தான் எடுத்திருந்தேன். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்திங்கன்னா சுகர் சேர்த்துட்டு ஒரு வாட்டி கிரைண்ட் பண்ணி ஃபைன் பவுடராக எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம கார்ன்ஃப்ளவர் அதே மாதிரி 1 கப், அதே கப்பில் நம்ம எந்த கப்பில் மெஷர் பண்ணோமோ அதே கப்பில் கார்ன்ஃப்ளவர் மாவு 1 கப் அண்ட் மில்க் பவுடர் 1 கப், இது மூணையுமே ஆட் பண்ணிக்கிட்டு இது கூடவே டர்மரிக் பவுடர் நான் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு சேர்க்குறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் தேவையான கலருக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. ஃபுட் கலர் வேணாலும் சேர்த்துக்கலாம், பட் அது ப்ரிசர்வேட்டிவ்ஸ்ன்றதுனால நான் சேர்க்கல. ஸோ இது கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு வெண்ணிலா எசன்ஸ் சேர்க்குறேன். இதோட அந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் இல்லையா எல்லா டிஷ்லேயுமே. இது இந்த கஸ்டர்ட் பவுடர் எல்லா ட்ரிங்க்குக்கும், அதாவது நம்ம கஸ்டர்ட் மேக் பண்ணுற எல்லா ட்ரிங்க்குக்கும், பாயசமாக இருந்தாலும் சரி, ஒரு புட்டிங்காக இருந்தாலும் சரி, ஒரு கஸ்டர்ட் ட்ரிங்க், அந்த மாதிரி எது செய்கிறதா இருந்தாலுமே நமக்கு இது யூஸ் ஆகும். நான் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கஸ்டர்ட் பவுடர் வச்சு ஏதாவது ஒரு ரெசிபி நோம்புக்கு ட்ரை பண்ணுவேன். ஸோ அதனால் ஃபர்ஸ்ட்டாக நான் அது எடுத்து வச்சுக்கிறேன். இதுக்கு முன்னாடி இஞ்சி பூண்டு பேஸ்ட், அது ஜிஞ்சர் garlic பேஸ்ட் நமக்கு கண்டிப்பாக தேவைப்படும் இல்லையா, அதுவும் நான் ரெடி பண்ணி வச்சுட்டேன். அது மெயினான ஐட்டம்ஸ் இதெல்லாம் நமக்கு அதனால் ரெடி பண்ணி வச்சுட்டேன். அதுக்கப்புறமா சிக்கன் 65 பண்ணிக்கலாம். ஏன்னா நிறையா நான் சிக்கன் 65 போடுவேன். ஸோ அதுக்காக அது ரெடி பண்ணி வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவு காஷ்மீர் ரெட் சில்லி நான் சேர்க்குறேன். ஸோ இது நல்லா கலர் கொடுக்கும், காரமும் கம்மியாக இருக்கும் இல்லையா. ஸோ அதுக்காக ஒரு பவுலில் நான் சேர்த்துக்கிறேன். இது கூடவே 1/2 டீஸ்பூன் அளவு நார்மல் ரெட் சில்லி பவுடர் நான் சேர்க்குறேன். என்னோடய ரெட் சில்லி பவுடர் நல்லா காரமாக இருக்கும். ஸோ அதனால் நான் கம்மியாக சேர்க்குறேன். உங்கள் வீட்டில் நீங்கள் செய்கிறதா இருந்தால் எப்படி காரமாக இருக்குமோ அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இது கூடவே 2 ஸ்பூன் அளவு மல்லி பவுடரும் நான் சேர்க்குறேன். மல்லித்தூள் இருக்கு இல்லையா, அதுவும் சேர்த்துக்கிறேன். அண்ட் இது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு கரம் மசாலா பவுடர் அண்ட் இன்னொரு 1 டீஸ்பூன் அளவு பெப்பர் பவுடர் சேர்க்குறேன். பெப்பர் பவுடர் நம்ம ஃப்ளேவருக்கு தகுந்த மாதிரி நம்ம சேர்த்துக்கலாம். அண்ட் இது கூட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்க்குறேன். அண்ட் இது கூட சால்ட், நமக்கு இந்த மசாலாவுக்கு எவ்வளோ சால்ட் தேவைப்படுமோ அந்த அளவு சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் சேர்த்துக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் நான் ஸ்டோர் பண்ணிட்டேன்னா டக்குன்னு ஒரு பாட்டிலாக எடுத்து அதாவது இஃப்தார் டயத்தில் நம்ம தேடி எடுத்து செஞ்சிட்ருக்க வேண்டாம். இந்த மாதிரி இருந்துச்சுன்னா டக்குன்னு எடுத்து போட்டு செய்கிறதுக்கு வசதியாக இருக்கும். ஸோ ஈவினிங் டயத்தில் அந்த இஃப்தார் டயத்தில் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஒவ்வொன்றையும் எடுத்து செய்கிறதுக்கும் அந்த நேரத்தில் நின்று ஒரே பாட்டில் எடுத்து டக்குன்னு மேரினேட் பண்ணி வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்காக தான் இந்த மாதிரியான ப்ரிப்ரேஷன்ஸ் செஞ்சு வச்சுக்கிறது. அண்ட் மேக் அண்ட் ஃப்ரீஸ் ஐட்டம்ஸ்லாம் நான் அவ்வளோவா செய்யவே மாட்டேன். நார்மலாகவே இப்போன்னு இல்லை, எப்போவுமே நான் மேக் அண்ட் ஃப்ரீஸ் ஐட்டம்ஸ் அதிகமாக நான் செய்ய மாட்டேன். 2 டேஸ்க்கு ஒன்ஸ் தான் அந்த மாதிரி ஹெவியான மேக் அண்ட் ஃப்ரீஸ் ஐட்டம்ஸ்லாம் அதாவது ஃப்ரை பண்ணுற ஐட்டம்ஸ்லாம் நான் செய்கிறது. டெய்லியுமே நிறைய வகை வகையாக செஞ்சு சாப்பிடுவோம் அப்படின்றதுலாம் கிடையாது. ஸோ நெக்ஸ்ட்
பிரெட் க்ரம்ஸ் வந்து ரெடி பண்ணிக்கலாம். இது வந்து கண்டிப்பாக எல்லா ஃப்ரைட் ஐட்டம்க்கும் நமக்கு வந்து யூஸ் ஆகும் இல்லையா? ஸோ அதனால் அதுவும் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அண்ட் இந்த ஐட்டம்ஸ்லாம் வந்து 1 வீக்கு பிஃபோர் நீங்கள் செஞ்சிங்கன்னா தான் கரெக்டாக இருக்கும். ஏன்னா ஒரு 10 to 15 டேஸ்க்கு மேலே இதெல்லாம் அதாவது இந்த பிரெட் க்ரம்ஸ் அந்த மாதிரி ஐட்டம்ஸ், மற்றபடி பவுடர் ஐட்டம்ஸ்லாம் வந்து இருக்கும். ஸோ 1 வீக் பிஃபோர் வந்து செஞ்சு வச்சுக்கலாம். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மிக்சர் ஜாரில் நான் 2 போர்ஷனாக எடுத்துக்கிறேன். ஒரு ½ பேக்கெட் தான் இருந்துச்சு, அதையே வந்து 2 போர்ஷனாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பவுடராக வந்து அரைச்சி எடுத்துக்கிட்டு டேரெக்டாக நான் வந்து ஃப்ரை பேனில் வந்து சேர்த்துக்கிறேன். ஏன்னா இதுக்கப்புறம் நம்ம வந்து ஃப்ரை பண்ண போகிறோம். அந்த ப்ரெட் வந்து மாய்ஸ்ட்டாக இருக்கும் இல்லையா? இந்த மாதிரி குட்டி குட்டியாக வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். இப்படி தொட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரை பண்ணுறதுக்கு முன்னாடி மாய்ஸ்ட் இருக்கும், அந்த ஈரப்பதம் வந்து இதில் இருக்கும். அது இல்லாத அளவுக்கு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோம், அவ்வளோதான். ஸோ ஒரு 10 to 15 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. கையில் எடுத்து கொட்டி பார்க்கும்போது நல்லா உதிரி உதிரியாக அந்த மாய்ஸ்ட் எதுவுமே வந்து இருக்கக்கூடாது. ஸோ அவ்வளோதான், நம்மளோட பிரெட் க்ரம்ஸ் வந்து வீட்டில் ஈஸியாக ரெடி பண்ணிடலாம். என்னோடய வாய்ஸில் கொஞ்சம் சேஞ்சஸ் தெரியும்னு நினைக்கிறேன், ஒரு வேகம் தெரியும். ஏன்னா எங்கள் வீடு இப்போ ரன்னக்கிழமாக இருக்குதுன்னு சொன்னேன் இல்லையா? அதுக்கு நடுவில் உட்காந்து இந்த வீடியோவை எப்படியாவது ரமதானுக்கு முன்னாடி போஸ்ட் பண்ணணுமே அப்படின்னு சொல்லிட்டு கடகடன்னு வாய்ஸ் ஓவர் வந்து நான் கொடுத்துட்ருக்குறேன். ஸோ ஏன் அந்த பிரெட் க்ரம் வந்து ஒரு பிளேட்டில் கொட்டி நல்லா கூல் டவுன் ஆனதுக்கப்புறமா ஒரு கிளாஸ் கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். மேக்ஸிமம் இதை வெளியில் வச்சிங்கன்னா 1 வீக்கில் யூஸ் பண்ணலாம். ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா கூட ஒரு 2 வீக்ஸ்க்குள்ளே யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு மேலே பண்ண வேண்டாம். ஸோ ரமதான் ஒரு மந்த்லி அந்த ரமதான் மந்த்துக்கு 2 வாட்டி நீங்கள் செஞ்சு வச்சிங்கன்னா இது உங்களுக்கு வந்து யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன். நீங்கள் வந்து குக் பண்ணுறதை பொறுத்து இருக்குது, குவான்டிட்டி எந்த அளவுக்கு எடுக்கிறீங்களோ அதை பொறுத்து இருக்குது. நெக்ஸ்ட் வந்து ஏலக்காய் பொடி, காடமம் பவுடர் வந்து அரைச்சி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு இருந்தேன். கேமரா வந்து எப்படி ஜூம் ஆச்சுனே தெரில, நான் பாட்டுக்கு அதை கவனிக்காமல் கையில் வச்சுட்டு ஷூட் பண்ணிகிட்ருக்கிறேன், சாரி. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் ஒரு கப் அளவு கார்டமம் வந்து ஜஸ்ட் ஒரு பேனில் போட்டு நல்லா வந்து ரோஸ்ட் பண்ணிவிட்டு மிக்சர் ஜாரில் போட்டு நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். இது வந்து ஏதாவது ட்ரிங்க் வந்து எதுவும் நம்ம பண்ணுறோம், இல்லை வந்து ஏதாவது கஸ்டர்ட் அந்த மாதிரி ஒரு பாயசம் பண்ணுறோம், எல்லாத்துக்குமே வந்து கார்டமம் பவுடர் நம்ம ஃப்ளேவருக்கு யூஸ் பண்ணுவோம் இல்லையா? அது எல்லாத்துக்குமே யூஸ் ஆகும். ஸோ அதையும் நான் வந்து மிக்சர் ஜாரில் போட்டு பவுடர் பண்ணிவிட்டு ஒரு கிளாஸ் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறேன். சைட்லேயே வந்து குக்கிங் ஒர்க்கும் எனக்கு போயிட்டுருக்கு. ஸோ அதனால தான் அந்த முருங்கைக்காய், தக்காளி இதெல்லாம் அந்த பக்கம் அப்படியே சைட் பை சைடு இருக்குது. அண்ட் தென் நான் சொன்னேன் இல்லையா, வடகம், அப்பளம் இதெல்லாம் வந்து நான் ரெடி பண்ணி வச்சுக்குவேன், இது மெயினாக எனக்கு தேவைப்படும் சொல்லிட்டு. ஸோ லாஸ்ட் வ்ளாக்லேயே வந்து காமிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். அதையும் நல்ல ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ சக டயத்தில் எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவ்வளோதான். இந்தளவுக்கு சிம்பிளாக தான் ப்ரிப்பேர் ஒர்க் வந்து நான் பண்ணியிருந்தேன். இன்றைக்கி என்னோடய வீட்டோட நிலைமை எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். நார்மலாக வந்து ரமதான் ஒர்க்குக்கு வீடு க்ளீன் பண்ணணும் அப்படின்றதே ஒரு பெரிய டாஸ்க்கு. அதுலேயும் வீட்டையே தலையில் புரட்டி போட்டு பெயிண்ட் ஒர்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அரேஞ்ச் பண்ணுறதுன்றது எவ்வளோ பெரிய கஷ்டமான வேலைன்னு இப்போ செஞ்சிட்ருக்கும் போது தான் எனக்கு தெரியுது. ஸோ எப்படியாவது சண்டேக்குள்ளே இந்த ஒர்க்கை முடித்து நான் வந்து ரொட்டீனுக்கு வரணும். ஏன்னா மண்டேலேருந்து ரமதான் வேறு ஸ்டார்ட் ஆகிடும். என்ன செய்ய போகிறேன்னு எனக்கே தெரியல. என்னோடய நிலமை இப்படி தான் இருக்குது. மேலே அந்த லாவெண்டர் கலர் அடிச்சிருக்கோம் பார்த்தீங்களா, அந்த கலர் தான் வீடு ஃபுல்லாகவே சூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ கீழே எல்லாம் அடிக்கணும். ஆக்சுவலாக இப்போ தான் நான் வந்து க்ளீன் பண்ணேன், லாஸ்ட் வீக் தான் க்ளீன் பண்ணி வச்சேன். மறுபடியும் எல்லாத்தையும் ரீஅரேஞ்ச் பண்ணுற நிலமை எனக்கு வந்து வந்துடுச்சு. ஸோ ஓகே, பண்ணுறதா பண்ணுறோம், ஓரளவு கம்ப்ளீட்டாக வந்து இந்த ரமலானுக்கு வீடை வந்து க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முழுசாக வந்து சந்திரமுகியாக இறங்கியாச்சு களத்தில். ஸோ ஓகே, இப்படி தான் இருக்குது. நெக்ஸ்ட் வ்ளாகில் வந்து ஃபுல் ஒர்க் வந்து முடிச்சதுக்கப்புறமா வீடு எவ்வளோ க்ளீன் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அண்ட் ரமதான் வ்ளாக்ஸ் எல்லாமே நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ ஸ்டே டியூன்ட்.